வணக்கம். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தெய்வப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமரின் வீடு கட்டும் திட்ட முறைகேடு தொடர்பான வழக்கு. புதிய நடைமுறைகளை வகுக்க ஊரக வளர்ச்சித்துறை முதன்மை செயலருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பு. நாளை மாலை 6 மணிக்கு பிறகு தொகுதிக்கு தொடர்பில்லாதவர்கள் வெளியேற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் மீண்டும் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் விதிமீறல் தொடர்பாக 688 வழக்குகள் பதிவு. வாக்குப்பதிவு நாளில் 238 வாக்குச்சாவடிகளும் கண்காணிக்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கம். இடைத்தேர்தலில் மேலும் 4 கண்காணிப்பு குழுக்கள் அமைப்பு. பணப்பட்டுவாடா புகார்கள் நேரில் விசாரித்து வருவதாக தேர்தல் அதிகாரி சிவக்குமார் விளக்கம். செல்போனை உடைத்ததாக கூறி காவல்துறையினருடன் நாம் தமிழர் கட்சியினர் வாக்குவாதம். பேச்சுவார்த்தை எடுத்து சமாதானமாக கலைந்து சென்றனர். ஈரோடு இடைத்தேர்தல் குறித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் நாம் தமிழர் கட்சி புகார். முறைகேடு புகார் தொடர்பாக அளித்தும் தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. வடகிழக்கு மாநிலங்களை ஏடிஎம்களாக கருதியது காங்கிரஸ். நாகாலாந்து சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. ராய்ப்பூரில் தொடங்கிய காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான வியூகம் குறித்து ஆலோசனை என்று தகவல். ஜெயலலிதாவின் பிறந்த தினத்தை ஒட்டி அதிமுக அலுவலகத்தில் மாலை அணிவித்து எடப்பாடி பழனிசாமி மரியாதை. $75 கிலோ கேக் வெட்டியும் கொண்டாட்டம். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் குறித்து உச்சநீதிமன்றம் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்று ஓபிஎஸ் தரப்பு கருத்து. மீண்டும் நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமி தான் திமுகவின் A to Z டீம் என்று ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம். அதிமுக யாருடைய தாத்தாவின் கட்சியும் இல்லை என்றும் கருத்து. நீட் தேர்வுக்கு எதிராக அதிமுக ஆட்சியில் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் அனுமதி. தமிழ்நாடு அரசின் புதிய மனு மீது விரைவில் விசாரணை நடைபெற வாய்ப்பு. தரங்கம்பாடி மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்திய விவகாரம். இலங்கை கடற்படை மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த வேதாரண்யம் கடலோர காவல் குழும போலீஸ். வால்பாறை அடர்ந்த காட்டுக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய மக்னா யானை. முள்ளி வனப்பகுதியில் விடுவிக்க மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து முடிவு. இந்தியாவின் ஆளுமையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது டிஜிட்டல் பணம் செலுத்தும் முறை. G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் பேட் கமின்ஸ் பங்கேற்க மாட்டார் என்று அறிவிப்பு. ஆஸ்திரேலிய அணிக்கு கேப்டனாக செயல்பட உள்ளார் ஸ்டீவ் ஸ்மித். உக்ரைனில் போர் தொடங்கி ஓராண்டு நிறைவு. வீரர்கள் நினைவிடத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மரியாதை. சீனாவில் நிலக்கரி சுரங்கம் இடிந்து 6 பேர் உயிரிழப்பு. மாயமான 47 தொழிலாளர்களை தேடக்கூடிய பணி தீவிரம். தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் பிப்ரவரி 27, 28 மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.